ஹாய் கைஸ், பிரதீப் ரங்கநாதன் அண்ணாவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் ஹீரோ அண்ட் டைரக்டர். அவரோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை பண்ணதுனால தான் அவரோட கோலை அவர் கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணார். ஸோ அதே விஷயத்தை நீங்களும் உங்கள் கோலில் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கஷ்டப்பட்டு உங்கள் கோலில் 100% அச்சீவ் பண்ணிடுவீங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்றத நான் ஒரு ஸ்டோரியாகவே சொல்லிடுறேன். அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஐசரி கணேஷ் சாரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் வேல்ஸ் யூனிவர்சிட்டி சேர்மன் அந்த வேல்ஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காரு. அவரோட பொண்ணும் பிரதீப் ரங்கநாதன் அண்ணாவும் ஒரே காலேஜ். இவர் சீனியர், அவங்க ஜூனியர். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரதீப் ரங்கநாதன் அண்ணா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐசரி கணேஷ் சாரோட பொண்ணுகிட்ட உங்கள் அப்பா கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அப்படி கேட்டதுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டார் அப்படின்னு ஒன்று. அவங்களும் ஓகேன்னு சொல்லி ஐசரி கணேஷ் சார் என்ன பண்ணிருக்காரு, அவர் இன்வைட் பண்ணிருக்காரு, அப்பாயின்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐசரி கணேஷ் சார் கிட்ட பிரதீப் ரங்கநாதன் ஸ்டோரிலாம் சொல்லிருக்காரு. அவருக்கும் பிடிச்சி போச்சு. ஸோ உடனே ஐசரி கணேஷ் சார் வந்து பிரதீப் ரங்கநாதன் கிட்ட என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, யாரை ஹீரோவாக போட நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் பிரதீப் ரங்கநாதன் அண்ணன் வந்து எனக்கு வந்து ரவி சார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. கதையை சொன்னதுமே ரவி அண்ணனுக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ ஆஸ்க் ஃபார் இட். பிரதீப் ரங்கநாதன் அண்ணன் வந்து ஐசரி கணேஷ் சார் பொண்ணு வந்து ஒரு ஜூனியர் பொண்ணு, நான்லாம் எப்படி அவங்ககிட்ட வந்து இறங்கி போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எந்த ஒரு அச்சமும் படாமல் அவர் வந்து போய் கேட்டிருக்காரு. அதே போல கதை சொல்கிறப்பையும் யார் ஹீரோவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கேட்டப்போ எனக்கு ரவி சார் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக கேட்டிருக்காரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ டியூட் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேயே பிரதீப் ரங்கநாதன் சார்கிட்ட முத இவர் வந்து டைரக்டர் கதை சொன்னப்போ இவர் வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் அவர் திருப்பி பிரதீப் ரங்கநாதன் தெரிஞ்சவங்க கிட்டலாம் இது போல் அவர் வந்து எங்கள் படத்தில் நடிக்க வைங்க, இது போல் கதை இருக்குன்னு சொல்லி தான் அதுக்கப்புறமேட்டு தான் பிரதீப் ரங்கநாதன் சாரே ஒத்துருக்காரு இந்த கதைக்கு. ஸோ இதில் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அது நீங்கள் தான் வாயை திறந்து கேட்கணும். இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ ஆஸ்க் ஃபார் இட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா கூச்சப்படாமல் கேளுங்க. இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ ஆஸ்க் ஃபார் இட்.